ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து ரேவதி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரேவதியை காணலை. உடனே கார்த்திக்கு சந்தேகம் வருது. என்னது இவ்வளோ நேரம் ரேவதி வராமல் இருக்க மாட்டாள், என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும் சொல்லு சகலை என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ரேவதி வந்து இவ்வளோ நேரம் ஆஃபீஸ்க்கு வரல, அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனம் சொல்கிறாங்க இல்லையே ரேவதி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாள் அப்படிங்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வாகனம் வந்து இல்லை சகலை அவள் போகிற வழியில் வந்து அத்தையை பார்த்துட்டு வருவான்னு சொல்லியிருந்தா அப்படிங்கவோ ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அத்தை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்புனாங்க. போகும்போது அவங்க ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால ரேவதி வந்து ஃபோனை நான் கொடுத்துட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னா, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அப்போ கார்த்திக்கு ஆனாலும் வந்து ரேவதி வந்து வரலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கவும் அப்போ அங்கே ராஜா வராங்க. என்னப்பா என்ன ஆச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ரேவதி ஒன்றும் காணலை, அதான் தேடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து நீ இப்போ தானே வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணினேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி நடந்தது சொல்கிறாங்க. அதனால தான் ரேவதி வர்றதுக்கு லேட்டாக தான் இருக்கும், எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் ரேவதி வந்துருவா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு என்னமோ மனசுல ஏதோ உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிற கார்த்தி அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது ஆமாம் எனக்கு இவ்வளோ நேரம் ரேவதி வராமல் இருக்கிறது எனக்கு மனசில் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சரி கொஞ்ச நேரம் கூட பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து ரேவதி வராதனால அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதியை சாம்பிடிச்சிலையும் காட்டுறாங்க. அப்போ சிவனாடி முத்துவேல் வந்து அவங்க டேனிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு டேனி நீ சொன்ன மாதிரிக்கே கணக்கச்சிதமா இவங்கள ரெண்டு வரையும் தூங்க வச்சாச்சுது, நம்ம சாம்பிடிச்சிலையும் மட்டும்தான் நம்ம கதையை முடிக்கணும்னு சொல்லி நினச்சோம், ஆனால் பார்த்தோம்னா இப்போ ரேவதியும் வந்துட்டா, சரி என்ன இருந்தாலும் சரிதான் எனக்கு நல்லது தான், இந்த ரேவதியோட கதையை முடிச்சாதான் அந்த கார்த்தியோட கொட்டத்தை நான் அடக்க முடியும், இதனால சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்படுவாப்பா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டிஸ்வரியும் ரேவதியும் ஒரு செங்கல் சோலைக்கு வந்து டேனி வந்து தூக்கிட்டு வராங்க. அது பார்த்தோம்னா கார்த்தியோட செங்கல் சோலையா இருக்குது. இதை பார்த்ததுமே சிவனாண்டி வந்து ஐயோ இது கார்த்தியோட செங்கல் சோலையாச்சு அப்படின்னு வந்து முத்துவேல்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ என்ன மகனை பண்றதுக்கு அப்படிங்கவும் இங்க பாருங்க சித்தப்பா இது கூட நல்லதுக்கு தான் அப்படிங்கும்போது என்ன மகனை நீ சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா இவங்க ரெண்டோரோட கதையை நம்ம இங்க வச்சு முடிச்சுட்டு கார்த்தி மேல தான் பழி வந்து விழப்போகுது, ஆக மொத்தத்துல இப்ப கார்த்தி இந்த வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கிறா, சாமுண்டிஸ்வரிக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும், அதனால வந்து அவன் தான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான்னு சொன்னா எல்லாருமே நம்புவாங்க, இதனால கார்த்தியோட கூட்டமும் அடங்கி போச்சுது, ஆக மொத்தத்துல ஒரே கல்ல மூணு மங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே வந்து முத்துவேலுவும் ஆமா சிவனாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டிஸ்வரியும் ரேவதியும் வந்து ஒரு கார்ல வந்து அவங்க தூக்கிட்டு வராங்க. அப்ப இங்க செங்கல் சோலையில வச்சிடலான்னு பார்த்தாக்கி அங்க பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவும் என்னது எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரிக்கு இருந்தாக்கி இவங்களை உள்ளத்துக்கு மறைச்சு வைக்க முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டேனி பார்த்தோம்னா தன்னோட ஒரு ஆளை வந்து அங்கே அனுப்பி விடுறாங்க. அவங்க பார்த்தோம்னா அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரிக்கு ரூபா கொடுக்குறாங்க நீங்களாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதை கிட்டதுமே அவங்களாம் ரூபா கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. உடனே வந்து சிவனாண்டி சொல்றாங்க பரவாயில்லையே டேனி எங்களுக்கு கூட இந்த ஐடியா வரல, ஆனா உனக்கு சூப்பரான ஐடியா வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வரியும் அவங்க ரேவதியும் அவங்க தூக்கிட்டு போறாங்க. எங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து நினைக்கிறாங்க ரேவதி இன்னும் காணாம இருக்கிறா, சரி நம்ம எதுக்கும் மயில் வாகனனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ அவங்களும் சொல்லுப்பா கார்த்தி அப்படிங்கும்போது அண்ணா இன்னும் ரேவதியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒருவெல்லாம் வந்துட்டாள் அப்படிங்கும்போது என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற, நான் ரேவதி வந்துட்டா போலுக்கு அதை சொல்றதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ற சொல்லிலாம் நினைச்சேன், ரேவதி இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா இன்னும் ரேவதியை காணலை அப்படிங்கும்போது எங்க தான் அவள் போனா அத்தை வந்து எங்க தான் போனாங்க அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனம் வந்து சொல்றாங்க நேற்றுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, அப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அத்தையை கூப்பிட்டாங்க அப்படிங்கவும் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் போது உடனே மயில் வாகனமாக அந்த இடத்த சொல்கிறாங்க. அப்படியா சரி நான் அந்த இடத்துக்கு வந்துடுது நீங்களும் வந்துருங்க அப்படின்னு காட்டி சொல்லவும் என்னப்பா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் அங்கே வந்துருங்கள் அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் சொன்ன வீட்டுக்கு கார்த்திங்க வராங்க. வந்து பார்க்கும்போது வீடு பூட்டிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் நடந்ததுக்குள்ளே எந்த அறியும் இல்லை குறியும் இல்லை. அந்த நேரத்தில் வந்து மயில் வாகனமாக வந்துருந்தாங்க.
இந்த வீடு தானே அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாப்பா இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் சொன்னீங்க, ஆனால் அந்த மாதிரிக்கு எதுவும் நடந்த மாதிரிக்கு தெரியல அப்படிங்கவும் சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தோம்னா அந்த வீடு வந்து ரொம்பவே பாலடைஞ்ச மாதிரிக்கு இருக்குது, யாருமே யூஸ் பண்ணாத மாதிரிக்கு இருக்குது. என்னது இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாக்கி பாலடைஞ்ச மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு பெரியவர் அங்கே வராங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இல்லை இந்த வீடு ரொம்ப நாள் பூட்டி தான் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த வீடு ஒரு 10 வருஷமாகவே பூட்டி தான் இருக்குது, இங்கே யாருமே இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே வந்து கார்த்திக்கும் மயில் வாகனத்துக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு போலுக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது சரி அதாவது ஆள் இல்லாத வீடாகும், அதனால ரொம்ப நேரம் இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் போகவும் உடனே மயில் வாகனமும் வந்து கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சகலை பண்ணுறது, அவங்க 2 பேரும் இங்கே தான் வந்தாங்களா என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபோனு எடுக்கவே இல்லை. இதனால அவங்களோட சந்தேகம் ஒன்று கூடுதலாகிடுச்சுது. அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்களோன்னு தோணுது அப்படிங்கும்போது என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்கிற எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ 2 பேரும் நடந்து வராங்க. பார்த்தோம்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொலுசு கிடக்கவும் அந்த கொலுசை வந்து கார்த்தி எடுக்கிறாங்க. இது யாருடைய கொலுசாக இருக்குன்னு தெரியல, ஒன்று அத்தையோடு தான் இருக்கும் இல்லைன்னா ரேவதிக்குள்ளே தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது அப்படிங்கும்போது யார் என்ன பண்ணியிருப்பா தெரியல அப்படிங்கவும் வேற யார் எல்லாம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலு தான், அவங்களால தான் ஏதோ ஆபத்து வந்திருக்கும் போலுக்கு அப்படின்னு கார்த்தி நினைக்கவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் வந்து அந்த செங்கல் சொல்லைக்கு கொண்டு அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் துரன்னு சொல்லிட்டு தான் அவர் டேனியோட ஆளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அடைச்சி வைக்கும் போது அப்போ பார்க்குறாங்க. அப்போ வந்து ரேவதி கழுத்தில் அந்த செயின் இருக்குது, கார்த்தி வாங்கி கொடுத்தாங்களா அந்த செயின் இருக்குது. இவளோட கதை தான் முடிய போத, இவளுக்கு எதுக்கு இந்த செயின், இதை வித்தாக்கி நிறைய ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கழுத்தில் இருக்கிற அந்த செயினை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள அந்த குடனுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு வந்துருந்தாங்க. அப்போ உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்குறாங்க சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சக்ஸஸ் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கதை முடிஞ்சு போயிரு அப்படிங்கவோ சரி சரி இப்போ அவங்களாம் வரதுக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா செங்கல் சொல்லியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அவங்க ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை, நம்மளை நல்லா வசமாக ஏமாற்றிட்டான் போலுக்கு, எதுக்காக இந்த மாதிரிக்கு போய் சொல்லி ஏமாத்துறான்னு தெரியல. சரி வாங்க நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம், அவன் மட்டும் கையில் மாட்டினோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு வரவும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து செங்கல் சொல்லியில் நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம தேங்காய் பழம்லாம் வந்து வச்சு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க தேங்காவை உடைக்கிறாங்க. உடைச்சு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அது அழுவிப்பே இருக்குது. ஐயோ என்னது தேங்காய் கெட்டுப்போச்சு போலுக்கு, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சகஜம் தானே, இதெல்லாம் பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, வேறு தேங்காய் போய் வாங்கிட்டு வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம செங்கல் சோலைக்கு நம்ம நெருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது சரி நீ வேறு தேங்காய் வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது உடனே கூடவுளாலும் வாங்குறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மயில் வாகனம் அவங்க சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் காணாமல் போன விஷயத்த வந்து அவங்க ராஜராஜன்ட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லவும் இது கெட்டதுமே அவர் பதற ஆரம்பிச்சிருந்தாரு. அப்போ வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு உங்கள் அம்மாவையும் ரேவதியையும் காணலையா அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டதுமே எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே சூரியகலாவையும் மருதுவே தான் காட்டுறாங்க. அப்போ சூரியகலா வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, அந்த கார்த்தி தான், அவன் தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பா அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜராஜன் வந்து சூரியகலாவை திட்டவும் ஆமாம் அவனுக்கு தானே இவங்க 2 பேரையும் பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதிக்கு கல்யாணம் வர நடக்க போகுது, அதனால தான் அந்த கோபத்தில் வந்து அவன் 2 பேரையும் ஏதோ பண்ணிட்டான், இப்பவுமே போய் கார்த்தி முன்னாடி அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரோஹிணி அவங்க சுவாதி அதுக்கப்புறமா ராஜராஜன் இவங்க 3 பேரும் வந்து சூரியகலா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து இப்படி பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை பேசாம போக மாட்டியா, எங்கள் மாப்பிள்ளை மேலேயே நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க பாரு, உண்மையை சொல்ல போனால் உன் மேலேயும் உன் தம்பி மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஆனால் நீ என்னன்னா வந்து எங்கள் மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, இவ்வளவு நாள் இந்த சந்திரகலாவால் பிரச்சனையாக இருந்தது, இப்போ என்னன்னா சூரியகலான்னு சொல்லிட்டு நீ வந்து பிரச்சனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை பேசாம போயிரு, எங்கள் மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் எங்கள் அத்தையை காணலை அதனால கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படிங்கும்போது என்னது அத்தையா, அவன் அதுக்கு முன்னாடி என்னுடைய பொண்டாட்டியாகும், எங்களுக்கு இல்லாத அக்கறையா உனக்கு வந்துருச்சுது, எங்கள் மாப்பிள்ளை அவங்க 2 பேரையும் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சூரியகலா சொல்கிறாங்க என்னது கண்டுபிடிச்சு கொடுப்பாரா, அவர் தான் 2 பேரையும் தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறாரு, நீங்கள் என்னன்னா அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ரோஹிணியும் அவங்க ராஜராஜன் சொல்கிறாங்க எங்கள் மாப்பிள்ளை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஒழுங்கு மரியாதை பேசாமல் போயிருது இந்த வீட்டை விட்டு அப்படிங்கும்போது நான் ஒன்று வீட்டை விட்டு போக மாட்டேன், அத்தையும் ரேவதியும் நான் கண்டுபிடிச்சு தீரணும், அதனால வா மருது நம்ம போய் வந்து கார்த்தி மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கார்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க.
அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ இந்த சிவனாண்டி தான் ஏதோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க சிவனாண்டியை பார்க்கறதுக்காக. அப்போ சிவனாண்டி காரில் வரவும் உடனே அவங்க காரை வழிமறிக்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ கார்த்தி மயில் வாகனமும் காரை விட்டு இறங்குனதும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக அத்தையும் ரேவதியும் விட்டு அப்படிங்கிறாங்க. என்னது அத்தையும் ரேவதியும் விடணுமா? நான் என்னது விடுறதுக்கு? அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சிவனாண்டி ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கவும் எங்கள் பாரு நீ ரொம்ப நடிக்காத, நீ தான் ஏதோ அவங்கள பண்ணியிருக்கிற இந்த மாதிரிக்கு போய் சொல்லி நாடகம் ஆடி அத்தை அங்கே வரவழைச்சிருக்கிற. ரேவதியும் இந்த விஷயம் தெரியாமல் அவள் அத்தைக்கு ஃபோனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா. ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டு வரையும் நீ ஏதோ பண்ணியிருக்கிற, ஒழுங்கு மரியாதை இருக்கிற இடத்த சொல்லிடு அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற, உன் பொண்டாட்டியே வந்து பழசெல்லாம் மறந்து போய் நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு இருக்கக்கூடிய சீக்கிரம் இந்த டைவர்ஸ் நடக்க போது இதில் வேற வந்து நீ என்ன பற்றி கேட்டுட்டு இருக்கிறியா? அங்கே பாரு அவங்க ரெண்டு பேரையும் காணலைன்னா போய் தேடி கண்டுபிடி, இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு நீ சும்மா ஏன் மேலே பழி தூக்கி போட்டுட்டு இருக்காத. உன்னா இதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி திட்டவும் உடனே மயில்வாகனம் வந்து என்ன சகல இவன் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறான், ஒருவேளை வந்து வேற யாராவது தான் ஏதோ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கும்போது இல்லை இவங்களால தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கவும் சிரிப்பு என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ரேவதியோட செயினை வந்து துரன் ஒருத்தர் வந்து எடுத்தாரல, அந்த செயினை கொண்டு போய் அடகு வைக்கலாம் இல்லைன்னா வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரத்தில் அங்கே பார்க்கும்போது கார்த்தி அங்கே வரவும் அப்போ அந்த செயினை வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய் ஒழுங்கு மரியாதை சொல்லிடா, அந்த செயினை நீ எங்கேருந்து எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ மயில்வாகன் வந்து கேட்குறாங்க என்ன சகல என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த செயினை வந்து நான் ரேவதிக்காக நான் வாங்கி கொடுத்த செயின் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மயில்வாகன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு அந்த ஆளும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இவர்கிட்ட நம்ம கையங்களமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை நீ சொல்றியா இல்லைன்னா வந்து ஒன்று நான் பிடிச்சு கொடுக்கட்டுமா அவங்க அதிகாரிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டவும் உடனே வந்து கார்த்தி வர ரெண்டு அடியை போடுறாங்க. இதனால பயந்து போய் அவங்க சொல்லியிருந்தாங்க ஐயோ என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பணத்தை கொடுத்தாங்க அதனால தான் நான் அவங்க ரெண்டு வரையும் தூக்கிட்டு போய் இந்த மாதிரி மறைச்சு வச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் வந்து அந்த பொண்ணு கழுத்தில் இருந்தது, அதனால பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அந்த செயினை வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி அடிநீர் அடிக்கிறாங்க. எங்கடா கொண்டு மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் வந்து எந்த செங்கல் சோலைன்னு சொல்றாங்க. அது பார்த்தோம்னா கார்த்தியோட செங்கல் சோலையே தான் இருக்குது. ஐயோ சகல இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தின்னு சொல்றாங்க இப்போ செங்கல் சோலையில் வர இந்த வரைக்கும் நெருப்பு வைக்க போறாங்களே, இப்போ நம்ம எப்படியாவது அதுக்குள்ளே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவனாண்டியும் முத்துவேலு தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருந்தாங்க. உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரையை மட்டும் அவங்க தரன்னு இழுத்துட்டு அங்கே போறாங்க. அங்கே பார்த்தோம்னா செங்கல் சோலையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது தெரியாம அவங்களும் சாமியில கீழே பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நெருப்பு வைக்கிறதுக்காக போறாங்க. அங்கே பார்க்கும்போது கார்த்தி வந்து ஓடோடி வராங்க. ஐயோ ரேவதிக்கும் அத்தைக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயம் வந்து சிவனாண்டிக்கு தெரிய வருது. அந்த கார்த்தியோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.